நாம ஒரு ஆம்ப் அசம்பிள் பண்ணும்போது ஏதாவது ஒரு சோர்ஸ் ப்ளூடூத்தா இருக்கலாம், யூஎஸ்பியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிமோட் கிட்டா இருக்கலாம். அதுல நம்ம இன்புட்டா கொடுக்குற சிக்னல் உங்களுக்கு அவுட்புட்ல அப்படியே கிடைக்குதா? உண்மையை சொல்லணும்னா இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே பேஸ் டபுள் போர்டு சப் ஃபில்டர் போர்டுக்கு போகும்போது சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு லாஸ் ஆகுது. அது லாஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் வந்து தெரியாது. நார்மலாக ஆடியோ கேட்கும். இப்போ மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா சிக்னல் லாஸ் இருக்கனால உங்களுக்கு அவுட்புட்டில் அந்த சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். நார்மலாக இன்புட் கொடுக்குறோம். இந்த மாதிரி இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஸ் டபுள் போர்டுக்கும் அண்டு சப் ஃபில்டர் போர்டுக்கும் போகும்போது சிக்னல் வந்து லாஸ் ஆகுது. இந்த சிக்னல் லாஸ் ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். அந்த சொல்யூஷன் என்னன்னா நம்ம ஜிடெக் பிராண்டோட இந்த பஃபர் போர்டு தான். இப்போ பஃபர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹாய் கைஸ், இது உங்கள் ஜிடெக் ஆடியோஸ். இப்போ இந்த சர்க்யூட் இருக்குன்னா இதுக்கிடையில ஒரு பஃபர் வச்சிருக்கீங்க. இப்போ பஃபர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ பஃபர்ல இருந்து உங்களுக்கு டோன் கண்ட்ரோல் போர்டுக்கோ ஒரு லோ பாஸ் ஃபில்டர் போர்டுக்கோ போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து லாஸ் ஆகாது. உங்களுக்கு இன்புட்டாக என்ன சிக்னல் கொடுக்குறீங்களோ சேம் அதே சிக்னல் ஸ்ட்ரென்த்தோட உங்களுக்கு அவுட்ல கிடைக்கும். அப்படி அவுட்ல கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கூட உங்களுக்கு நல்லா வந்து கிடைக்கும். இது வந்து ஆடியோ வந்து ஃபில்டர் பண்ணாது. என்ன ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு சேம் அதே கண்டென்ட் அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ பஃபர் போர்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் ஆம்பிளிஃபையர் போர்டு தான். இது வந்து கரண்ட் வந்து அப் பண்ணி கொடுக்கும். இது வந்து வோல்டேஜ் வந்து அப் ஆகாது. இதுதாங்க நம்ம ஜிடெக் பிராண்டோட பஃபர் போர்டு. இதோட ஒர்க்கிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 to 36 வோல்ட் டிசி. நல்ல ஒரு காம்பாக்டான சைஸ் தான் வந்திருக்கு. இந்த பஃபர் போர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2.1க்கோ ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காம்பாக்ட் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஃபர் போர்டு நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.